من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. எல்லா புகழும் நம்ம எல்லாம் படைத்தாளுகின்ற வல்ல ரஹ்மானுக்கு உரித்தாகுக. அண்ணலம் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சங்கை மிக்க அவர்களுடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும் சத்திய தீனை உலகத்தில் நடைமுறைப்படுத்தி இன்றும் என்றும் கியாமத் நாள் வரைக்கும் உயர்ந்த தோழர்கள் என்ற சஹாபாக்கள் என்ற பெயரை பெற்ற அந்த நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த உத்தமர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அவர்களை ஆசிக்கின்ற நம்மை போன்ற முஃமினீன்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவர் மீதும் இறைவா உன்னுடைய சங்கமிக்க ரமதானின் கொட்டு கொட்டென்று கொட்டுகின்ற ரஹமத்தில் எங்களையும் நினைத்து அருள் புரிவாயாக. ஞானப்படாது குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த அருள் தராவீஹுடைய ரூபத்தில் நாம் குர்ஆன் ஷரீஃபை கேட்கிறோம் அல்லவா. சாதாரணமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதுகின்ற நேரத்தில் கிடைக்கின்ற நன்மையை விட தொழுகையில் குர்ஆன் ஷரீஃபை கேட்பது அதிக நன்மையை கொடுக்கும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் தராவீஹில் தருகிறார். அதனால்தான் இந்த தராவீஹ் தொழுகையை முடிந்தவரை ஒரே இமாமின் பின்னால் 30 நாளும் 30 ஜுஸை கேட்கின்ற நசீபை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் நிய்யத்து வைத்து கொள்ள வேண்டும். காரணம், வியாபாரிகள் நிய்யத்தின்படி இருக்க முடியாது, திடீரென்று புறப்பட்டு போயிடுவோம். இப்போ நாம் சொல்கிறோம், நாம் பல ஊர்களுக்கு பயானுக்கு போயிடுறோம், ஒரே இமாமுக்கு பின்னால் 2 தொழுக வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் நமது பிள்ளைகள் நம்மிடத்தில் ஓதிய ஆலிமானவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகின்ற நசீபை தருகிறான். நாங்கள் பாக்கியசாலிகள். எங்களுடைய பிள்ளைகள் ஹாஃபிதாக இருக்கலாம், மற்ற பிள்ளைகளும் ஹாஃபிதாக ஆகி அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதி தொழு வைக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஒரு ஆசைப்படுகிறோம், மறுமையில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது எங்களுடைய பெயரையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பான மோமின்களே, தௌராத்து, ஜபூர், இன்ஜீல் இவைகள் மூன்றும் இறை வேதம்தான்.
ஆனால் இறைவனுடைய கலாம் அல்ல. ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறேன். இறைவனுடைய கலாம் அல்ல, இறைவனுடைய கிதாப். தௌராத்து, ஜபூரு, இஞ்சில் மூன்றும் எழுதப்பட்ட வடிவத்தில் பலகைகளில் மரகத பலகையில் பொறிக்கப்பட்டு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிதாப் ரூபத்தில் வழங்கப்பட்டன. ஆனால் அல் குர்ஆன் ஷரீஃப் கிதாப் வடிவத்தில் அல்லாஹ் அருளவில்லை. இறைவனுடைய சங்கமிக்க வசனங்கள், இறைவனுடைய வசனத்துக்கு எழுத்தோ சத்தமோ கிடையாது. இதுதான் சுன்னத் ஜமாத்துங்கிறது. சுன்னத் ஜமாத்துங்கிறது எழுதி வைக்கிறதோடு அல்ல, ஃபெய்த் இன், நம்முடைய கல்புக்குள் இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் வைத்திருப்பதுக்கு பெயர் தான் சுன்னத்துல் ஜமாத். இறைவனுடைய பேச்சுக்கு சத்தம் இல்லை, எழுத்து கிடையாது. ஆனால் அது மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ் தயார்படுத்தி கொடுத்தான். அதனால்தான் இறைவன் சொல்கிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா நஹனு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆன் ஷரீஃபை நாங்கள் தான் இறக்கினோம், நாங்களே பாதுகாப்போம். அப்போது இறைவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் பதிய வைக்கும்போது எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய வசனங்களை எங்காவது மறந்து விடுமோ என்பதற்கு விரைவாக 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 பாடமாக்கினார்கள். மறந்துவிடுங்கிறதுக்கு அல்ல, இறைவன் இறக்கிவிட்டான். அந்த வசனங்களுடைய ஆர்வத்தில் சீக்கிரம் அதை பாடமாக்கினாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நபி அவர்களே அவசரப்படாதீர்கள், இங்கே மிஸ் ஆகிடும்னு அவசரப்படாதீங்க. இன்ன அலைனா ஜம்மஹு வ குர்ஆனா, உங்கள் இதயத்தில் நாங்கள் அதை அப்படியே பைஹாட் பண்ண வைக்கிறோம், ஒன்று சேகரம் செய்ய வைக்கிறோம், கவலைப்படாதீர்கள். அதற்கு பிறகு சும்மா இன்ன அலைனா பயானா, அதற்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அத்தனை நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் ஒப்பீனியன் கொடுத்த வேதம். அதில் ஒரு வார்த்தை எல்லாம் சொல்கிறான், எங்கேயுமே இன்னாந்தல்னாகும், அங்கேயும் இன்னாங்கிறான். அல்லாஹ் ஒற்றைக்கு ஒற்றை தான், வஹதஹு லா ஷரீக லஹு. அப்படி இருக்கும்போது இன்னா, நாங்கள் தான் குர்ஆனை இறக்கணும். அப்போ நாங்கள் என்று சொல்வது அல்லாஹ் சொல்வதற்கு உரிமை உள்ளவன். அவன் ஒத்தையாக இருந்தாலும் அவன் ஒருமையிலும் சொல்லலாம், இருமையிலும் சொல்லலாம், பன்மையிலும் சொல்லலாம், அதிகாரம் உள்ளவன். நமக்கு விளங்குவதற்காக வேண்டி மகான்கள் விளக்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நாம் உதாரணமாக ஒரு சகோதரரை காப்பாற்றுறதுக்கு போகிறோன்னு வைங்க, ஒரு 10 பேர் அடிக்க வந்துட்டான். அப்போது ஒரு ஆள் தான் நிற்கிறோம். அப்போ அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அந்த ஒத்த நபர் சொல்வார், மாப்பிள்ளை நாம் பார்த்துக்கிறோம், நாம் இருக்கோம்லவா. அப்போ நாமன்னா யார்? இங்கே ஒத்த ஆள் தான். அந்த கெப்பாசிட்டி, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வாசகம் சாமானியப்பட்டதல்ல, இந்த உலகத்தை உலுக்கி எடுத்து விடும். அல்லாஹு ஐவேளை தொழுகையிலும் அல்லாஹு அக்பர்னு சொல்லி இவன் தலைகணம் பிடித்தவனாக இருந்தால் இவனும் ஆட்டம் காணுவான். அல்லாஹு அக்பர் சும்மா அல்ல. எனவே அந்த அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதைத்தான் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எனவே அந்த சங்கமிக்க குர்ஆன் ஷரீஃபை நாமும் ஓதுகிறோம், காதாலையும் கேட்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் வேதம் இறங்கியது. அவர்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஓத வைத்து கேட்பாங்க, சஹாபாக்கள் ஓத வைத்து கேட்பாங்க. அதனால் நாம் நமது நியத் வைங்க, நமது குழந்தைகளை ஓத வைத்து நாம் ரசிக்க வேண்டும். ஒரு ஆங்கில பாட்டை படிக்கிறது குழந்தை, ரசிக்கிறோம், பரவாயில்லை. என் குழந்தை ஆங்கிலம் படிக்குது, பரவாயில்லை. தமிழில் பாட்டு படிக்குது, பரவாயில்லை, ரசிக்கிறோம். ரசிக்கும் தன்மை மனிதனுக்கு இருக்க வேண்டும். அசிங்கத்தை ரசிக்கக்கூடாது, அசிங்கத்தை வேண்டாம்.
நல்லதை ரசிப்போம். என் குழந்தை ஒரு சுபானம் ஓதுது, அழகாக போகுது, ஒரு திக்ரு ஓதுது, ரசிப்போம். அதே போல் குர்ஆன் ஷரீஃபை ஓதை கேட்டு நாம் ரசித்திட வேண்டும். அத்தகைய குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய இந்த மாதம் 20 கடந்து 21, 22, இன்றைக்கி எத்தனை நேரத்தில் 24. ஒரு வகையில் நமது கல்வி சந்தோஷப்படுகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் பெருநாள் வரப்போகிறது. இன்னொரு பக்கம் எங்களிடமிருந்து பெரியா விடை பெறுவதற்கு ரமதான் தயாராகிவிட்டது. நீ போனால் அடுத்த வருடம் தானே வருவாய், நாங்கள் இருப்போமோ இல்லையா ரமதானே. அதை நினைக்கும்போது வருத்தமாக இருக்கிறது. ஒரே கல்பு, பெருநாளும் கொண்டாடுவதும் இந்த சந்தோஷமான உள்ளம்தான். ரமதான் செல்கிறது என்று வேதனை அடைவதும் இந்த கல்பு தான். ஒரு கல்வை வைத்து கொண்டு நாம் என்ன செய்வோம்? ஆனால் இந்த உம்மத்து சிறந்த உம்மத்து. குர்ஆன் ஷரீஃப் மூலமாக ஆதாரபூர்வமாக ஹைர உம்மத் சிறந்த உம்மத். ஆனால் ஒரு விஷயத்தில் குறைவுள்ள உம்மத். என்ன குறை தெரியுங்களா? நமக்கு அல்லாஹ் தஆலா எந்த குறையும் வைக்கல இந்த உம்மத்துக்கு. மூசா நபியை நம்மளை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்ட உம்மத்து இது. ஒரே ஒரு குறை என்னென்னா ஆயுசு கம்மி. என்னுடைய உம்மத்துடைய ஆயுசு 60லிருந்து 70 வரைக்கும் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்து சென்றிருக்கிறார்கள். 100, 200 என்பது அபூர்வமாகத்தான் இருக்கும். குறைந்த ஆயுள் கொண்ட இந்த உம்மத் எங்கு வணக்க வழிபாடுகள் செய்வது? தொல்லைகள், துயரங்கள், சமீப தொல்லைகள். சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்படியெல்லாம் இருக்கும்போது மனிதன் தராவிக்கு வரும்போது ஒரு பக்கம் சிலிண்டர் கொடுக்குறாங்கனாக்கா அவர் அதை வாங்க போவாரா, தராவிக்கு வருவாரா? வீட்டில் இல்லைங்க, சம்சார சஹருக்கு சிலிண்டர் வேணும்னு சொல்லியிருக்கு, நீங்கள் பாட்டுக்கு தராவி தொழுதுட்டு வந்தால் அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போடுவான். மனிதனுடைய சூழ்நிலையை சொல்லுகிறேன், தமாசுன்னு சொல்லலை. அப்போ நமக்கு வணக்க வழிபாடுகளில் ஏற்ற வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். ஆயுசும் கம்மி. கருணை வடிவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு வாங்கி கொடுத்த அற்புதமான மாதம்தான் ரமதான் மாதம். அதில் தூங்கினாலும் நன்மை எழுதப்படும். வேறு மாதத்தில் தூங்கினாக்கா தான் விழுகும். ரமதான் மாதத்தில் தூங்குறதுக்கும் நன்மை எழுதப்படும். ஏனென்றால் வாயை திறந்த ஊர்பலாய், அதுக்கு தூங்குறதே மேலு. சரி, பள்ளியாசலில் படுத்தலான்னு வந்தால் அங்கே ஒரு 5-6 சகோதரர்கள் வாங்க அப்படின்னா ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப கட்டுப்பாடுங்க. ரமதான் மாதம் அல்லாஹ்வுடைய பயத்தை தருகிறதுல நப்சை அடக்குகிறது. நான் போகிற இடங்களில் இந்த நப்சடக்கத்தை பற்றி தான் சொல்லி கொண்டு வந்தேன். ஒன்றை கூறி நான் நிறைவுக்கு வருகிறேன். ரமதான் மாதத்தில் சொர்க்கங்கள் அலங்கரிக்கப்படுதுன்னு ஹதீஸில் வந்திருக்கு. ஹதீஸ் பொய்யாகாது. சொல்கிறவருக்கு வேணால் விளக்கம் தெரியாமல் இருக்கலாம். நரகம் பூட்டப்படுகிறது. யார் சொர்க்கத்தை பார்த்தது? மாலிக் அஜர்த்து பார்த்தாரா? மாலிக் அஜர்த்தோட அஜர்த்து பார்த்தாரா? எங்கள் அஜர்த்தம் பார்த்தாரா? யார் பார்த்தா சொர்க்கத்தை? அது ஜன்னத்து வன்னாரு ஹக்குன். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சத்தியமாக நம்புகிறோம். 100க்கு என்ன 1000 என்ன கோடிக்கு கோடி நம்புவோம். அதிலே உயிர் விட தயாராக இருக்கிறோம். அதுதான் ஈமான். உலகமே வந்து சொன்னாலும் சரி, சொர்க்கத்தை பார்த்தாயா? ஆம், எங்கள் நாயகத்தை சஹாபாக்கள் பார்த்தார்கள், சஹாபாக்களை பார்த்தவங்க பார்த்தாங்க, அவங்கள பார்த்தவங்க, அதெல்லாம் நாங்கள் நம்பித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தன் கேட்டான், ஒரு பகுத்தறிவாதி, மேராஜில் நாயகம் போனாங்க, அங்கே ஒரு மரம் இருக்குதாமே, சிதறத்துல் முன்தஹா, இழந்த பழம் மாதிரி பழமெல்லாம் இருக்குமே, ஞாபகத்துக்கு ஒன்றாலும் சொல்கிறேன். அந்த மரம் அத்தாச்சோட மரங்க வேறு எந்த ஊரில் தொங்குது, யார் தண்ணி ஊற்றுறா அப்படின்னா. கேட்டவன் வந்து ஒரு களிமா சொல்லாதவன். களிமா சொன்னவனாக இருந்தால் களிமா சொல்லி புரிய வைக்கலாம். அப்போ அவன் சொன்னேன், நீ உங்கள் வாத்தியார்கிட்ட படிச்சியா வேறு எப்படின்னு? வாத்தியார் தான் படித்தேங்க. வாத்தியார் வந்து மெதுவாக கிள்ளியிருப்பார், ஆண் வாய் திறந்துருப்பேன். வேகமாக கிள்ளியிருந்தால் ஆண் தெரிஞ்சிருப்பேன். பல்ல காட்டுறான்னு சொல்லியிருப்பான் ஈ. நல்ல பல்ல காட்டுறான்னாக்கா ஈ. இப்படி தாண்டா படித்தேன்.
வாத்தியார் சொல்லி கொடுத்தது தானே படித்தேன், எங்கேருந்து வந்துட்டேன், பொத்துக்கிட்டா வந்தேன். அதே போல் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் மரத்தையும் பார்க்கல, இழந்த பழத்தையும் பார்க்கல, எங்கள் நாயகத்தையும் நாங்கள் பார்க்கல. எங்கள் வேதமான குரானை அனுதினமும் பார்க்கிறோம், படிக்கிறோம், அதிலே வாழ்கிறோம், அதிலே சாவோம், ஷஹீதாவோம் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய வேதத்தை நாங்கள் தினமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஈமான் உறுதியாகவே ஆகிக்கொண்டிருக்க தவிர ஒரு நாள் ஆட்டங்கண்ணலை. இஸ்ரேல் வந்தாலும் சரி, இஸ்ராயலே வந்தாலும் சரி, எங்கள் ஈமான் ஆட்டம் காணாது. காசாவில் நோன்பு திறக்கிறத பார்த்தா யாரெல்லாம் அவங்களுடைய துவாவின் பரக்கத்தால் எங்கள் நோன்பு திருப்தியான நோன்பு, நல்ல சாப்பாடு, அவங்களுடைய நோம்பின் வசீலாவால் எங்கள் நோன்பையும் ஏற்றுக்கொள், அவங்க தராவியின் பரக்கத்தால் எங்கள் தராவையும் ஏற்றுக்கொள். அப்படி இக்கட்டான நிலையிலும் கூட உறுதி மாறாத ஈமானோடு அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சிதறத்தில் முன்தாகம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அப்போ சொர்க்கம் நரகங்கிறது உண்மை, நாம் நம்பி இருக்கிறோம். அப்போ சொர்க்கம் அலங்கரிக்கப்படுது, அது மறைவான விஷயம். நரகம் பூட்டப்படுது. ரமலானில் நமக்கு சொர்க்கம் அலங்கரிக்கிறதுனா நமக்கு என்ன விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, சகோதரா, அங்கே சொர்க்கத்தை அல்லாஹ் டெக்கரேஷன் பண்ணுகிறான். அல்லாஹ்வுடைய டெக்கரேஷனுக்கு ஈடான டெக்கரேஷன் கிடையவே கிடையாது. பள்ளியாசலில் வரும்போது எத்தனை லைட் போட்டிருக்குது, எத்தனை லைட்டை போட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய டெக்கரேஷனே டெக்கரேஷன் தான். ஊர்லீன்கள் சுப்ஹானல்லாஹ், அதெல்லாம் நேரம் ஆகிடும், மாலிக்கிறது டைம் ஆகிடும் பார், அதனால் போதும். சொர்க்கத்தை அலங்கரிக்கப்படுவதற்கு வழி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் குனிமுத்தூர்லேயே பள்ளியாசல்லே இருந்துக்கிட்டு, உங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு, உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிட்டு, உங்கள் கடகண்ணிலே இருந்துக்கிட்டு சொர்க்கத்தை அலங்காரம் செய்யுங்க. டெக்கரேஷன் நம்மள்கிட்ட இருக்குது. என்ன டெக்கரேஷனுங்க? சுப்ஹானதில் முல்கி வல் மலகூத், சுப்ஹானதில் இஸ்ஸத்தி வல் அஸமத்தி வல் குத்ரத்தி வல் கிப்ரியாய் வல் ஜபரூத், சுப்ஹானல் மலிக்கில் ஹய்யில் லதீ லா யனாமு வ லா யமூத், சுப்பூன் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்தை அலங்கரிக்கக்கூடிய வார்த்தை. சாமானியப்பட்ட தஸ்பீஹ் அல்லங்க, நமது மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் அவங்களுடைய கபரை ஆயிரம் ஆயிரம் பிரகாசங்களை கொண்டு நிரப்புவானாக. நமது தமிழ்நாட்டு உலமாக்கள் தான் நமக்கு இந்த தராவீஹில் தஸ்பீஹ் சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. சும்மா உட்காராதீங்க, கொஞ்சம் ஓதுங்க. அதுவும் அர்த்தமுள்ள தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹுடைய பவர் என்ன தெரியுங்களா? சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தஸ்பீஹ் ரொம்ப பிடிக்கும். மலக்குமார்கள் ஓதிக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தைகளுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏதோ இந்த அஜத் மாதிரி தான் மதரசா வசூலுக்குன்னு பை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நபிமார்கள்லாம் பை தூக்கிட்டு வரல. அல்லாஹ் அவங்கள சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய கால்களை தொடுவதற்கு கூட சக்தி தகுதி இல்லாதவர்கள். நாம் ஏதோ ஈமான் இருக்க போய் நாம் தான் 100 கொடுங்க 50 கொடுங்க மதரசாவுக்கு வந்திருக்கணும். மனம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்களை விட மனம் படைத்தவர்கள் நபிமார்கள். ஆயிரம் ஆயிரம் ஆட்டு மந்தைகளுக்கு உரிமையாளர். சுப்பூஹுன் குத்தூஸ். இந்த தஸ்பீஹ் கேட்ட உடனே, யா அல்லாஹ், இந்த தஸ்பீஹ் இன்னும் என்னை கேட்கவே மலக்குமார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆனந்தத்தில் ஆட்டு மந்தைகள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை, யா அல்லாஹ், உன் பாதையில் நான் இதை தர்மம் செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான தஸ்பீஹாத்துகளை நாம் பள்ளியில் உட்கார்ந்துக்கிட்டு ஓதுகிறோம். சொர்க்கம் அலங்கரிக்கப்படுது. சஹருக்கு எந்திருக்கிறோம். மற்ற காலங்களில் எழுந்தால் பேய் வளர்த்த நேரத்தில் ஏயா சோறு திங்கிறேம்மா. ஆனால் இப்போது எந்திரிக்கிறது தான் பேய். எந்திரிக்கிறதெல்லாம் முஸ்லீம் மூமின். குழந்தை எந்திரிக்குது, அத்தா எந்திரி, மகனே தூங்குடான்னு அத்தா மகனை நடக்கிறார், மகன் எழுப்புறான். என்ன ரமதான்? மற்ற 11 மாதம் கிடையாது. குழந்தை நம்மளை எழுப்புவான், குழந்தை பள்ளிவாசலுக்கு கூப்பிடுவான், குழந்தை தராவிக்கு கூப்பிடுவான். என்ன அற்புதம்!
அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய மூஞ்சியில் ரமதானுடைய ரஹமத்து வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த புனித ரமதானில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுது, நரகம் பூட்டப்படுகிறது, நரகத்தினுடைய கொடுமைகள் அடைக்கப்படுகிறது. நாம் நம்ம வீட்டு வாசலுக்கு யார் வந்தாலும் முதல்ல கதவை சாத்துவோம், அது நரகத்தின் அடையாளம். அன்பாளர்களே, நம்ம வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கால் முடியலன்னு வைங்க, நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புங்கள். பிச்சைக்காரர்களை பார்த்தா அப்படித்தான் தோணும். அவனுடைய கோலமும் சீலமும் ஒரு மாதிரியாக தான் நம்மளை காட்டும், சுத்தம் இல்லாமல் வந்திருப்பான். இருந்தாலும் நமது வீட்டு வாசலில் வந்து ஐயா அம்மா யாரோ என்ன வார்த்தையோ அல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாலும் உங்களால் முடிந்தால் கொடுத்து விடுங்க, இல்லை என்றால் இன்னொரு தடவை தான் வாப்பான்னு சொல்லுங்கள். அதை தவிர இதை புடப்பா போச்சு சொன்னிட்டுன்னா அந்த கோலத்தை எல்லாம் உங்களுக்கு திருப்பி விட்டுருவோம். நரகம் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருகிறது. இந்த ரமதான் நரகத்தை மாற்றுகிறது, பூட்டு போடுகிறது. வர்றவர்களுக்கு இல்லை என்று சொல்வதில்லை, வாரி இல்லை வாரி வாரி வழங்குகிறார்கள். வாரி வழங்கணுன்னாக்கா 1000 ரூபா தான் இருக்கணுங்கிறது இல்லை, 10 ரூபாயை 10 ரூபா. மற்ற நேரத்தில் 5 ரூபா கொடுப்போம், ரமதான் மாதத்தில் 10 ரூபா கொடுக்கணும் ஏழை எளியவர்களுக்கு. சொர்க்கம் நரகம் பூட்டப்படுது. 2 மூன்றாவது சைத்தானை விலங்கிடப்படுகிறது. சைத்தான் விலங்கிடப்பட்டுட்டா சைத்தானியத்தான சக்திகள் நடமாடுகிறது. பல வீடுகளில் சண்டை, கணவன் மனைவி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, ரமதான்லேயும் வந்துடுது. நோன்பு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுறோம், ஒதுங்கி போன்னு சொல்கிறதுக்குள்ளே சண்டை நடந்துருது. எல்லாம் காப்பாற்றணும், பள்ளியாசல்களை எங்கேயும் கேள்விப்படுறதில்லை. அப்போது இயல்பான சண்டைகள் வருகிறது. சண்டை தூண்டுபவன் சைத்தான் தானே அப்படின்னா ஒரு கேள்வி. சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய மறுத்தான். அப்போ சஜ்தா செய்யாதேன்னு சொல்லி சைத்தானை கெடுத்த சைத்தான் யார்? நமக்கெல்லாம் கெடுக்கிறது சைத்தான் வர்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்ன சைத்தான லில் இன்சானி அதுவும் மீன், பயங்கரமான விரோதி, ஒளிவு மறைவானவன் அல்ல. வர்றது போகிறதும் தெரியாது. இந்த கூட்டத்துக்கும் வருவான் போவான், ஆனால் மஸ்ஜிதுக்கு வரமாட்டான். வாங்க சொன்ன ஓடுற சைத்தான் இங்கே வரமாட்டான். அப்படி இருக்க இந்த சைத்தான் ஆதம் அலைஹிக்கு சஜ்ஜா செய்ய மாட்டான்னா அவனுக்கு எடுத்தது யார்? இப்லீஸை கெடுத்து இப்லீஸ் யார்? இதுதான் கேள்வி இன்னைக்கு நீங்கள். ஆமாம், சரியாகத்தான் இருக்குது. இப்லீஸை கெடுத்து இப்லீஸ் யார்? அவனே கெட்டவன். சஜ்ஜா செய்யாதே, அல்லாவுக்கு செய்வேன், ஆதமை செய்ய மாட்டேன், அவர் மண்ணால் படைக்கப்பட்ட நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன்னு அந்த கெத்து காட்டினவன், திமிரு பிடிச்சவன். அவனுக்கு எடுத்தது ஒரு சைத்தான்னா யார் அந்த சைத்தான்? அதுதான் நப்சு அம்மாரா, நமக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கு. அல்லாஹ் தஆலா அதை விலங்கு போடல. அது ஆதம் மகனுடைய மகன்கிட்டே விட்டுருக்கான். பாய் நீ தான் கிடக்கணும், உன்கிட்ட தான் அந்த நப்சு இருக்குது. சஹர் செஞ்சாச்சு. சஹர் செஞ்ச உடனே தொழுகைக்கு போகணும். தொழுகைக்கும் போயிட்டு வந்தாச்சு. வர வர வீட்டுக்குள்ளே போந்து எல்லாம் படுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் போகிறோம். நப்சு சொல்லுது ஐஸ் வாட்டர் குடிச்சிடலான்ட்டு. அதுதான் ஹவன் நப்ஸ். இந்த நப்ஸ் இருக்குதே, இது மௌத்தார் வரைக்கும் கூடவே இருக்கும். இந்த நப்ஸை பற்றி எல்லாம் 12வது ஜூஸில் சொல்லுகிறான், இன்னும் நப்ஸில் அம்மாரா தும்பிசு. அம்மாரா அப்படின்னா சாதாரண வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் தான் புரியும். ஒன்றை சொல்லும்போது ஒன்று வந்துடுது. அம்ருன்னா ஏவக்கூடியதுன்னு அர்த்தம், ஆர்டர். அதுக்கு தான் அரபியில் அம்ரு. அமீர் அப்படின்னா ஆர்டர் போடக்கூடியவர்னு அர்த்தம். அம்மார் அப்படின்னா ஓவர் ஆர்டர் போடுறவர்னு அர்த்தம். இந்த நப்ஸுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் தெரியுங்களா? குர்ஆன் ஷரீஃப் ஓதுற நேரத்தில் சில விஷயங்கள் தெரிஞ்சே வச்சுருக்கணும் சகோதரர்களே, இல்லாட்டி சைத்தான் ஏமாற்றி போடுவான். அம்மாரா, அம்மாரானாக்கா உன்னை விடாதுடான்னு அர்த்தம். துரத்தும் இந்த நப்ஸு. பள்ளிவாசலுக்கு வந்தாலும் துரத்தும், எங்கே வந்தாலும் துரத்தும். ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறோம், ஒருத்தர் 50,000 ரூபா செல்லை வச்சுட்டு போயிட்டார். இந்த நப்சு அம்மாரா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடாட்டிங்க, இங்கேயே இருக்குது பாருங்கள். இப்போ நானே பொது செஞ்ச பின்னாடி பார்க்கும்போது தகதகன் மின்னுது. ஆட்டை போட்டலாமா? இது சொல்லும், இது அஜர்த்திட்டையும் இருக்குது.
நபிமார்கள்ட்ட தான் அடங்கி போச்சு. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தாஸல்லாஹு அலைஹி மிதித்தார்கள் அந்த நப்சை. சோறு இல்லாமல் ஆக்கி காட்டினார்கள், தண்ணி இல்லாமல் ஆக்கி காட்டினார்கள். கடடா, அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது, நேரம் இல்லைன்னா சொல்லி முடிச்சிடுறேன். அப்படியெல்லாம் அடக்கி காட்டினாங்க. இந்த குணம் வந்துடும். இந்த குணம் தான் நப்சா அம்மாரா. அப்புறம் யாராவது பார்த்துருவாங்க. இது ஒரு நப்சு. கொஞ்சம் நம்மளை தட்டி கொடுக்குது, வேண்டாம் ஊர்பலா எதுக்குடா. மனிதனாக இருந்துன்னா நான் பயான் பேசுகிறேன், நான் அதில் இருந்து பேசவே மாட்டேன். நாமும் இன்சான் தானேங்க. ஏதோ நம்ம ஓதிட்டோம், அதனால் இங்கே உட்காந்து பேசுகிறோம். இல்லை நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி நம்மளை அடுத்து கெடுத்துரும். ஒரு நிமிஷத்தில் நம்ம கிரேட் போயிடும். இது பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது ஒருத்தனுக்கு சில்லறை கொட்டிடுது. சில்லறை கொட்டிடுச்சுன்னு சொன்னால் இந்தாங்க எடுத்துங்கன்னு தர்றோம். அங்கே ஒரு ஓரத்தில் ஒரு ரூபா 2 ரூபா கிடக்குன்னா சரி கடந்து போகும்போது நாம் எடுத்துடலாம். ஒரு சில்லறைக்கு உதவும். கண்டக்டர் கேட்கும்போது இந்த கெட்ட எண்ணம் வரத்தான் செய்யும். அப்போ தான் நாம் மனுஷன் அர்த்தம். அதை வெல்லணும், அதை கொல்லணும். எப்படி வெல்றது, எப்படி கொள்வது? கத்தி எடுத்து தற்கொலை பண்ணுறது இல்லை. வெய் நோன்பு பார்த்தலாம். உனக்காச்சு எனக்காச்சு. பிரிஜுக்கு பக்கத்தில் போனவன் தண்ணி குடிக்க மாட்டான். அந்த நப்சை அடக்கி பழகுது. ஊரறிய உலகம் அறிய கல்யாண பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் கட்டின ஒய்ஃப் பக்கத்தில் வரும். கட்டினவங்களுக்கு தான் பிரச்சனை. இளைஞர்களுக்கு சொல்ல, கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு அல்ல, கட்டினவங்க. சலாம் அலைக்கும், ராத்திரி சந்திப்போம், அவ்வளோதான். கட்டின மனைவியை ஆசையோடு பார்க்கக்கூடாது. எங்கே சொல்லிக் கொடுத்தது, யார் சொல்லிக் கொடுத்தா? எந்த மந்திரவாதி நமக்கு வந்து பக்கத்தில் உட்கார்ந்தான்? எந்த அதிர்ச்சி வந்தாரங்க? வேணாம், டோன்ட் டச். இந்த நப்சை அடக்குகிறது இந்த நோன்பு. இப்படியே இந்த கடத்தி 10 மாதங்கள் 11 மாதங்களுக்கும் இந்த ஒரு மாதம் கொடுக்குற இந்த பவர் தான் 11 மாதங்களும் நமக்கு சார்ஜாக ஓடிக்கொண்டிருக்கும். ஹலாலானதையே தடுக்கிறோம். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்த சாப்பாடு, நாம் கட்டிய மனைவி, நம்ம சொந்த தண்ணி எல்லாம் சொந்தமாக இருந்து கூட ஒதுக்கி வச்சிடறோம். 12 மணி நேரம் ஒதுக்கி வச்சிடறோம். 12 மணிக்கு மேலே தான் மெதுவாக அதை நம்ம பக்கத்தில் கொண்டு வர்றோம். இந்த அற்புதத்தை ரமதானை தவிர எது தரும்? அன்புமாக்க பெரியோர்களே, கௌசநாயத்தை பற்றி குறிப்பை சொன்னேன். அவங்க மதசால ஓதிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அம்மா காசு கொடுத்து விட்டாங்க செலவுக்கு. வறுமையோ வறுமை. ஒரு வாரமாக 5-6 நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க, தண்ணி குடிச்சிட்டு. அப்போது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. அப்துல் காதர், முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானுடைய பேர் அப்துல் காதர். அப்துல் காதருக்கு போய் கொடுத்துருப்பான்னு ஒரு 10-20 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அவர் வந்து தேடி இருக்காரு. அப்துல் காதர் யாருன்னு தெரியல. அவங்க பெரும்பாலும் அந்த ஆத்தங்கரை ஓரத்துலேயே அல்லாவை நினச்சிட்டு சுற்றிட்டு கிடப்பாங்க. அந்த ஒரு நபர் வந்தார். அந்த காசுக்கு ரொட்டி வாங்கி அவர் 4-5 நாள் ரொட்டி பிச்சு தின்னுட்டார். ஒரு 3 ரூபா பாக்கி இருந்துச்சு. மிச்ச ரொட்டி வாங்கலான்னு இருக்கும்போது ஒரு ரொட்டி வாங்கிட்டு அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கார். அந்த ஆத்தங்கரையில் தான் இந்த உண்மையான அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த நபரை பார்க்குறாங்க. மனிதன் தானங்க. அப்துல் காதர் ஜீலானி பெரிய கராமத்துடையவங்க தான், அற்புதம் உடையவங்க தான். அவங்க நப்சு இருக்குதா இல்லையா? பிச்சை தான் கேட்கக்கூடாது. பசிக்கொடுமைக்கு கேட்கலாம் அல்லவா? தப்பு இல்லையே. மார்க்கம் அனுமதிக்கிறது. பிச்சை கேட்பது வாழ்வதை விட மரணிப்பது மேல். ஆனால் பசிக்கு கேட்கலாம், ருசிக்கு கேட்கக்கூடாது. அவர்கிட்ட போய் கேட்கலான்னு மனசு சொல்லுது. அப்போ அவங்க உள்ளத்தில் ஏன் அல்லாஹ் 12வது ஜுதுக்கு முன்னால் இன்னும் அந்த ஒமாமின் தாபத்தின் ஃபில்லறது இல்லாலல்லா இருக்கா, இறைவன் உணவை வைக்காமல் உலகத்தில் யாருமே படைக்கவில்லை. அது வந்து அடைய வேண்டுமென்றால் வந்து அடைந்து விடும். அந்த நம்பிக்கை இருக்கும்போது நாம் ஏன் போய் கேட்கணும்? எந்த நேரங்க? ஒரு வாரமாக பசி சாப்பிட்டுட்ருக்கார். கேட்குறதுக்கு வெக்கமாக இருக்கிறது. வேண்டாம், எல்லாம் கொடுப்பான் போடும். அந்த மாதிரி இருக்கணுங்க எண்ணம். நம்மால் முடியுமா? அதனால தானே அவங்கள சொல்கிறோம்,
அவங்க வென்று காட்டினார்கள். ஜின்னு அடங்கியது, இப்லீஸ் அடங்கியது, நப்சு அடங்கியது, எல்லாம் அடங்கியது. அதனால தான் அவங்களுக்கு கிரேட் மேன் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி சும்மா சொல்லலை. அவங்க பறந்தாங்க, வந்தாங்க, போனாங்க, இல்லை, நப்சை அடக்கி காட்டினாங்க. கடைசியில் அந்த பையன் இடத்துல அவர் கூப்பிடுறார், சாப்பிடுங்க தம்பின்னு. நீ சாப்பிடுப்பா, நீ திருப்தியாக சாப்பிடு. நீ எந்த ஊர்? நான் வெளியூருங்க. நான் இப்படி அப்துல் காதர் அவங்க அம்மா தான் காசு கொடுத்து விட்டு நான் தேடிட்டு வந்தேன். அவர் எங்கேனே தெரியல. அந்த அப்துல் காதர் நான் தான்ப்பா. உங்கள் காசில் தாங்க நான் ரொட்டி சாப்பிட்டேன்னு அழுகிறார். அவர் கேட்கக்கூடாது, உங்கள் காசில் தான் நான் சாப்பிட்றேங்க, என் தொண்டையில் இறங்க மாட்டேங்குதுங்க. மகனே, நான் இங்கே கிதாப் ஓதுறதுக்கு மட்டும் வரல. மனதை அடக்கி பார்ப்பது என்றால் சாமானியப்பட்ட முறையில் வாழ்க்கையில் அனுபவித்து காட்டினார்கள். அவர் அதுக்கு பிறகு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து கட்டி அணைத்து, இது அப்பவும் பார்த்தீங்களா, அவங்க அம்மா கொடுத்த ஹலால் தான் வந்து சேர்ந்தே தவிர ஊர்காசு வந்து சேரல. எனவே அன்பான மோமின்களே, நப்சை அடக்குவது என்பது வாயில் சொல்லுவதற்கு மிக எளிமை. இது நோன்பு நமக்கு பயிற்சி தருகிறது. அந்த நோன்பினுடைய மாதம் முழுசாக கடைப்பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு லைலத்துல் கதரை கொடுத்துருக்கான். ஏன்னா ஆயுசு கம்மி. அந்த ஒரு ராத்திரி கிடச்சிருச்சுன்னா 83 வருஷம்னு கால்குலேட் பண்ணாதீங்க. குரானில் சொல்லியிருக்க 83 வருடங்கள்ங்கிறது அரபி கணக்கு. அரபி கணக்கு போட்டுட்டு 83 வருஷம் 4 மாதம், அது ஒரு கால்குலேட்ரு. அந்த ஒரு இரவு கிடைச்சா அவங்க வாழ்நாளே பாக்கியம்தான். அந்த ஒரு இரவு கிடைப்பதை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். சில வணக்கங்களை எல்லாம் டிக்ளேர் பண்ணுவான், சில வணக்கங்களை எல்லாம் மறைத்து வைப்பான். ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரத்தை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் கையெடுத்து கேட்டால் உடனே கபூல் ஆகும். அது எப்போ, எந்த நேரம்? துவா, இமாம் ஹுத்பா ஓதி இன்னொரு ஹுத்பா ஓதுறதுக்கு நடுவில்ங்கிறாங்க சில பேர் ஃபஜ்ருக்கு பின்னாடிங்கிறாங்க, சில பேர் மெம்பரில் ஏறுறதுக்கு முந்திங்கிறாங்க, சில பேர் சூரியன் மறையும் போதுங்கிறாங்க. எப்போங்க? சஸ்பென்ஸ். சும்மா அல்ல அந்த நேரம் கிடைக்கிது. அதே போல் 5 நேரம் தொழுகுங்க, நடுத்தொழுகை தொழுகுங்கன்னு நல்லா சொல்கிறோம். அது என்னங்க நடுத்தொழுகை? அது அசரா, ஃபஜ்ரா, இஷாவா 5 நேரமும் நடுத்தொழுகையாகவும் சேருது. அதே போல் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் இருக்குது. அதில் ஒரு நாமம் த கிரேட் நேம். அந்த ஒரு பெயரை 100 தடவை சொன்னால் ஹாஜாத்துகள் நிறைவேறும். அது எது? இப்படி அல்லாஹ் பார்த்தா அல்லாஹ் ஓர வஞ்சனை செய்யலை. லைலத்துல் கத்ரை மனிதர்கள் தேடி கண்டுபிடிக்காமல் திணறடிக்கிறதுக்கு அல்லாஹ் மறைக்கலை. மனிதர்களே, இந்த ஒத்தப்படையில் தேடுங்க. நாய் சொல்லம் தேடினாங்க, நீங்களும் தேடுங்க. தேடுவதற்காக வேண்டி எல்லா இடத்தை விட பெண்கள் வீட்டிலையும் ஆண்கள் பள்ளிவாசல்லையும் தங்குங்கள். அந்த தங்கிறதுக்கு பேர் தான் ஏத்திகாப். யாருக்கு ஏத்திகாப் இருக்கணும்? யாருக்கெல்லாம் வாய்ப்பு அமையுதோ, உணவு சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆளுக்கு வசதி இருந்தால் ஏத்திகாப் இருக்கலாம். வீடு பக்கமாக இருந்தால் சாப்பிட போகலாம், ஏத்திகாப் இருக்கும், சாப்பிட போகலாம். ஆனால் யார்ட்டையும் பேசக்கூடாது, சம்சாரத்திட்டையும் பேசக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது. அப்படின்னா பொட்டாட்ட போய் பொட்டாட்ட வரதா இருந்தால் சாப்பிட போகலாம். இது போல் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. நாங்கள் உங்களுக்காக வேண்டி குனிமுத்தூரில் ஹசரத் அவங்களை இங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம். அவரிடமிருந்து நீங்கள் அதிகமான ஞானங்களை பெற்று எங்களுக்கும் துவா செய்யுங்க. இது போன்ற விளக்கங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் பெண்களுக்கு நாங்கள் தர்பியத்து கொடுக்குறோம். ஒரு 40 பெண் மக்கள் ஓதுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் 4-5 வருடங்களாக முபல்லிகா சனதை கொடுக்குறோம். அவர்களுக்கு இலவச கல்வி, இலவச ஆட்டோ, இலவச கிதாபுகள் எல்லாம் கொடுக்குறோம். பெண்கள் ரொம்ப சமுதாயத்துக்கு இந்த காலத்தில் பேணுதலும் தக்குவாவும் தேவைப்படுகின்ற காலம். மற்ற காலத்தை விட ரொம்ப வித்தியாசமான காலம். நம்மளை விட நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்க. ரெண்டாவது, இந்த செல்ஃபோனில் தயவு செய்து குரான் ஓதுறதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இதில் பிரச்சனை. உது செய்கிறதா, உது செய்யாமல் இருக்கிறதா, தொடலாமா, ஸ்கிரீனா, கண்ணாடியா, அதான் இதான் அழிச்சாக்களே போட்டு குழப்பிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பயணத்தில் ஏதோ பயணம் வேறு, வீட்டில் பள்ளியாசல் இருக்கும்போது
ஒரு தலகாணியோ ஒரு ரெஹால் பலகை எடுத்து வைங்க, குரான் எடுங்க, ஒது செய்யுங்க, கிப்லாவை முன்னோக்கி வைங்க. கடையாக இருந்தாலும் சரி உட்காந்து ஒரு 10 காயிதம் ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். குரான் ஷரீஃபை கண்ணில் பார்த்தா கண்ணுக்கு நன்மை. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் கையை விரட்டி கொண்டாந்தீங்கன்னா அந்த விரலுக்கு நன்மை. இத்தனையும் இருக்கிறது. எனவே இந்த செல்ஃபோனாகவே இருக்கட்டும், அது வணக்க வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக நாம் படுத்துவோமாக வல்ல ரஹ்மான் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நிலையில் ஆக்கி இந்த ரமதானையும் இந்த நோன்பையும் இந்த குரானையும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யா அல்லாஹ் புனிமுத்தூரில் கூடியிருக்கிற எங்களுக்கும் இனி உலக மூமின்களுக்கும் நல்ல சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். அல்லாஹும்ம அத்திக் ரிகாபனா மினன்னார். யா அல்லாஹ் எங்களுடைய பிடரிகளையும் எங்களுடைய மூதாதையர்களுடைய பிடரிகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எங்களை நுழைய வைத்து உன்னுடைய லிகா என்ற உன் தரிசனத்தை எங்கள் அனைவருக்கும் நல்குவாயாக. எங்களுடைய நோன்புகளை வெறும் பட்டினிகளாக இல்லாமல் யா அல்லாஹ் அர்த்தத்தோடு வைத்த நோன்புகளாக, சண்டை சச்சரவுகள் அற்ற நோன்புகளாக, பரிசுத்த எண்ணங்கள் உடையவர்களாக, மீதி 11 மாதங்களும் தக்வாவை சுமந்தவர்களாக வாழ்வதற்கு எங்கள் மக்களுக்கும் தீனியத்துடைய கல்வியையும் குரானுடைய ஞானத்தையும் வழங்கி இவ்வுலகிலும் மண்ணறையிலும் மறுமையிலும் கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தானையை பிடித்தவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைகின்ற தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். வஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு